வெல்கம் டு ப்ரிஃபர் ஃபியூச்சர். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் இருந்து அசிஸ்டன்ட் லோகோ பைலட் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 5696 வேகன்சிஸோட இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ஆல்ரெடி வந்து நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்டெப்த் வீடியோஸ் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க மேலே இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏஎல்பியில் மொத்தம் 4 ஸ்டேஜ் இருக்கும். சிபிடிடி 1 இருக்கும், அதுக்கப்புறம் 2 டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஃபைனலாக தான் வந்து மெடிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட். ரொம்பவே முக்கியமான ஸ்டேஜ் வந்து மெடிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட். நீங்கள் 3 ஸ்டேஜ் கடந்து வந்துட்டு 4வது ஸ்டேஜ் உங்களால் பாஸ் பண்ண முடியலன்னா கண்டிப்பாக போஸ்டிங் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த ஏஎல்பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஷார்ப் சென்சிபிலிட்டி, ஐ விஷன் இருக்கணும், சரி மற்ற எல்லாமே மெடிக்கல் ஃபிட்னஸோடு இருந்தால் மட்டும்தான் இந்த போஸ்டிங் உங்களுக்கு கிடைக்கும். அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஏஎல்பியில் ஒரு ஸ்டாண்டர்ட் மெடிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு ஒரு ஸ்டாண்டர்ட் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டாண்டர்ட் படி இருந்தால் மட்டுமே தான் உங்களுக்கு வந்து ஃபைனலாக போஸ்டிங் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு பார்த்து தெரிஞ்சிருக்கும். இந்த விஷன் வந்து 6/6, 6/9, 6/12, 6/18 அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்படிலாம் என்ன அப்படின்ற இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன் நடக்கும், எத்தனை வெரைட்டி இருக்குது இதில் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறம் விஷன் டெஸ்ட்லேயே நிறைய கைண்ட் ஆஃப் விஷன் டெஸ்ட் இருக்குது, எல்லாமே உங்களுக்கு நடத்துவாங்க. அது எல்லாமே என்னென்ன அப்படின்றத ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஓவராலாக மெடிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ பொறுமையாக ஸ்டார்டிங் டு எண்ட் வரை பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு என்னோட அவேர்னஸ் முன்னாடி கிடைச்சா தான் உங்களால் ப்ரிப்பேர் ஆக முடியும். நீங்கள் 3 ஸ்டேஜ் கடந்துட்டு 4வது ஸ்டேஜ் உங்களால் பாஸ் பண்ண முடியல, ஏன் ரொம்பவே வருத்தமாக போயிடும். அதனால் இந்த வீடியோவை ஸ்டார்ட் டு எண்ட் ரொம்பவே பொறுமையாக பாருங்கள். ரொம்பவே முக்கியமான வீடியோ இது. ஓகேவா? சரி, டேரெக்டாக இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ எத்தனை ஸ்டேஜாக நடக்கும் இந்த எக்ஸாம்? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ப்ரிலிமினரி எக்ஸாம், பாஸ் பண்ணதுக்கப்புறம் மெயின்ஸ் எக்ஸாம், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஃபைனலாக மெடிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் ஃபிசிக்கல் டெஸ்ட் அப்படின்றத கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த மெடிக்கல் டெஸ்ட்டே வந்து 2 பார்ட்டாக நடக்கும். ஐ விஷன் டெஸ்ட்னு ஒன்று நடப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் செக்அப் நடக்கும். இந்த ஐ விஷன் டெஸ்ட்டே 4 ஸ்டேஜில் இருக்கும். பயோனோகுலர் விஷன் டெஸ்ட் நடக்கும், அதுக்கப்புறம் வந்து நைட் விஷன் டெஸ்ட் நடக்கும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்ச் விஷன் டெஸ்ட் நடக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் விஷன் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு 4 ஸ்டேஜில் இந்த விஷன் டெஸ்ட்ன்றது நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக பாடி செக்அப் அப்படின்றது ஒன்று பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் அப்படின்றது ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விஷன் டெஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். நார்மலாக இந்த விஷன் டெஸ்ட் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்னெல் சார்ட்னு ஒரு சார்ட் வச்சிருப்பாங்க. நீங்கள் நிறைய இடத்துல இதை பார்த்துக்கலாம். ஸ்னெல் சார்ட்டை வச்சு தான் உங்களுக்கு வந்து ஐ விஷன் டெஸ்ட்டை கனெக்ட் பண்ணுவாங்க. ஆர்ஆர்பி சில ஸ்டாண்டர்ட் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டாண்டர்ட் படி இருந்தால் மட்டும்தான் எங்களுக்கு கேண்டிடேட் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன ஸ்டாண்டர்ட் அப்படின்றத வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்னெல் சார்ட்டை வச்சு தான் உங்களுக்கு இந்த ஐ விஷன் டெஸ்ட்டே நடக்கும். ஓகேவா? ஸ்னெல் சார்ட் இது ஒரு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, இதுதான் பிளாக் லெட்டர்ஸ்ல எல்லா லெட்டருமே இருக்கும். மொத்தம் பார்த்தீங்கன்னா 11 லைன்ல இருக்கும். ஓகேவா? இந்த 11 லைன்ல எல்லா பிளாக் லெட்டரும் எழுதியிருப்பாங்க. சில வேரியேஷன் சைஸ்ல ஒரு குறிப்பிட்ட மீட்டர் வரைக்கும் உங்களை நிற்க வச்சுட்டு இந்த எல்லா லெட்டரும் வாசிக்க சொல்லுவாங்க. யாரெல்லாம் கரெக்டாக வாசிக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் இந்த ஐ விஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மார்க் பண்ணுவாங்க. ஓகேவா? அது என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ், என்ன கிரைட்டீரியால இந்த ஆர்ஆர்பி வச்சிருக்காங்க அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி இந்த ஏஎல்பி போஸ்ட்டுக்கு வந்து 6/6, 6/9, 6/12, 6/18 அப்படின்னு சொல்லிட்டு 4 கேட்டகரியில் ஸ்டாண்டர்ட் பிரிச்சிருக்காங்க. இந்த ஸ்டாண்டர்ட் கீழே இருக்க கேண்டிடேட் மட்டும்தான் இவங்க செலக்ட் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் வர ஸ்டாண்டர்டை வந்து இந்த கேண்டிடேட் செலக்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? சரி, இப்போ 6/6 என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்னெல் சார்ட் ஓட்டிட்டாங்க. 6 மீட்டர் டிஸ்டன்ஸில், இப்போ நான் தான் கேண்டிடேட்டு, 6 மீட்டர் டிஸ்டன்ஸில் என்ன நிப்பாட்டு வைக்கிறாங்க. 6 மீட்டரில் நிப்பாட்டு வச்சுட்டு அந்த ஸ்னெல் சார்ட்டை ஃபுல்லாக வாசிக்க சொல்கிறாங்க. நான் எல்லா லெட்டருமே வாசிச்சுன்னு வைங்களேன், என்னோட ஐ விஷன் பர்ஃபெக்டாக இருக்குது. என்னோட நார்மல் ஐ விஷன் 6/6, இதுதான் ஃபர்ஸ்ட் ரேங்க் கூட வச்சுக்கலாம். என்னோட ஐ விஷன் எவ்வளோ இருக்கு, 6/6ல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ அகைன் ஒரு கேண்டிடேட் வராரு, அதே மாதிரி 6 மீட்டர் நிற்க வைக்கிறாங்க. ஸ்னெல் சார்ட்டை வாசிக்க சொல்றாங்க. அவரால் வந்து வாசிக்கவே முடியல. சரி சொல்லிட்டு 9வது மீட்டர்ல 9 மீட்டர்ல நிற்க வச்சு வாசிக்க சொல்றாங்க. அப்போ பர்ஃபெக்டாக வாசிச்சாரு, எல்லா வேர்ட்ஸும் வாசிச்சாரு. அப்போ அவருக்கு ஐ விஷன் எப்படி 6/9 ஸ்டாண்டர்ட்ல இருக்கு அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ அகைன் ஒரு கேண்டிடேட் வராரு. 6 மீட்டர்ல நிப்பாட்டுறாங்க, சரியா தெரியல. 9 மீட்டர்ல நிப்பாட்டுறாங்க, அப்பயும் சரியா தெரியல. 12 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல வைக்கிறாங்க. 12 மீட்டர்ல வைக்கிறப்ப எல்லா வேர்ட்ஸும் படிச்சிடாரு. அப்போ அவருக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவாங்க, 6/12 விஷன் இவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அகைன் ஒரு கேண்டிடேட் வராரு. அதே மாதிரி 6 மீட்டர் நிக்க வைக்கிறாங்க, சரியா தெரியல. 9 மீட்டர்ல தெரியல, 12 மீட்டர்ல தெரியல. 18வது மீட்டர்ல நிக்க வைக்கிறப்ப அவருக்கு எல்லா வேர்டுமே தெரியுது. ஸோ அவரோட ஐ விஷன் ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கும், 6/18 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த 4 கேட்டகரி மட்டும்தான் ஆர்ஆர்பி செலக்ட் பண்ணுறாங்க. 6/6, 6/9, 6/12, 6/18. ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் இதெல்லாம் என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஏன்னா ஏஎல்பியை பொறுத்த வரைக்கும் 6/6 இருந்தால் மட்டும்தான் செலக்ட் பண்ணுறாங்க. அதர் கேண்டிடேட்லாம் வந்து டெக்னீஷியனாவோ இல்லை வேற ஏதாவது போஸ்ட்லையோ வந்து போடுவாங்க. ஓகேவா? அது ஏன்றதை நான் ஃபைனலாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐ டெஸ்ட்லேயே வந்து இத்தனை வெரைட்டி ஆஃப் ஐ டெஸ்ட் இருக்குது உங்களுக்கு நடத்துவாங்க.
நியர் விஷன், டிஸ்டன்ஸ் விஷன், இது எல்லாமே வந்து ஸ்னெல் சார்ட். ஓகேவா? பயோனோகுலர் விஷன் தான் இது. இந்த பயோனோகுலர் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து உங்க கண்ணில் இன்செர்ட் பண்ணி கலர்ஸ் ஃபைண்ட் பண்ண சொல்லலாம். இல்லைனா இதே மாதிரி ஸ்னெல் சார்ட்டை வச்சு உங்களை ரீட் பண்ண சொல்லலாம். இதாவது கார் மூவ் ஆகிற மாதிரியோ இமேஜ் மூவ் ஆகுற மாதிரியோ வச்சு என்ன இமேஜ் அப்படின்றத உங்களை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லலாம். இது வந்து பயோனோகுலர் விஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐரிஸ் செக். நார்மலாக நீங்கள் எக்ஸாம் எழுத போனீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து கரு விழியை வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நேரம் ஸ்கேன் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த கேண்டிடேட்டை வந்து இது பண்ணவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஐரிஸில் பிரச்சனை ஏதாவது இருக்கும். அதனால இந்த 4 டெஸ்ட்டுமே உங்களுக்கு நடத்துவாங்க. இந்த 4 டெஸ்ட்டு தான் மெடிக்கல் ஐ விஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நியர் விஷன், டிஸ்டன்ஸ், பயோனோகுலர், ஐரிஸ் செக். ஓகேவா? சரி, இப்போ வந்து விஷன் டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன? 5வது டெஸ்ட் என்ன? கலர் பிளைண்ட்னஸ் டெஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு மாதிரி இருக்கும். இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் நிறையா இருக்கும். அந்த கலர்ஸில் சில நம்பர்ஸ் வந்து எழுதியிருப்பாங்க. இது என்ன நம்பர்ன்றது நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ நான் ஒரு சின்ன நம்ம ஒரு கேம் மாதிரி கூட விளையாடலாம். இதெல்லாம் வந்து எத்தனை பேருக்கு எத்தனை நம்பர் தெரியுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஜஸ்ட் ஒரு கேம் மாதிரி தானே. ஏன்னா எப்படி இருந்தாலும் நீங்கள் பாஸ் பண்ணிட்டு இந்த இன்டர்வியூ தான் அட்டன் பண்ண போறீங்க. இப்போவே அட்டன் பண்ணி பார்த்தா என்ன, அதில் ஒன்றும் தப்பு கிடையாதுல்ல. ஸோ அதனால் இது என்னென்ன நம்பர்லாம் உங்களுக்கு தெரியுதோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் எத்தனை நம்பர் சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? இது ஒரு ஐ விஷன் டெஸ்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேசிக் சர்ஜரி. கண்ணில் வந்து லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணவங்க வந்து இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் கிடையாது. டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட், நீங்கள் எக்ஸாமில் வந்து லென்ஸ் வச்சுட்டு போனீங்கன்னா வைங்களேன், அது ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. கண்ணை வந்து நல்லா கசக்க சொல்லுவாங்க எக்ஸாம் டைமில் போகிறப்ப. அப்படி கசக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் லென்ஸ் வச்சுருந்தா அது ரிமூவ் பண்ணுற மாதிரி தானே வரும். ஸோ அந்த மாதிரி லென்ஸ் வச்சுட்டும் போகக்கூடாது. சரியா? ஸோ இந்த மாதிரி லேசர் சர்ஜரி பண்ணவங்க வந்து இந்த எக்ஸாமுக்கே அன்ஃபிட் அப்படின்ற மாதிரி அர்த்தம். சரி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டெஸ்ட். ஐ விஷன் டெஸ்ட் முடிஞ்சிச்சா? அகைன் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டெஸ்ட் அப்படின்றத கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூரின் சாம்பிள் டெஸ்ட். எந்த எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணி போனாலும், ஓகேவா, ரயில்வே பொறுத்த இல்லை, எந்த எக்ஸாம் பாஸ் பண்ணி போனாலும் இந்த ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட் வைப்பாங்கப்பா. யூரின் டெஸ்ட் நார்மலாக வந்து யூரின் சாம்பிள் கலெக்ட் பண்ணி ஏதாவது தொற்று இருக்கா அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளட் டெஸ்ட். பிளட் டெஸ்ட் வந்து கலெக்ட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா பார்ப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எஸ்டிடி அப்படின்ற ஒரு டெஸ்ட் நடக்கும். செக்ஷுவல் டிரான்ஸ்மிட் டிசீஸ் ஏதாவது இருக்கா உங்கள் பிளட்ல அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க. அது தவிர்த்து வேற ஏதாவது டிசீசஸ் இருக்கா அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க. அதை பிறகு பார்த்தீங்கன்னா சிபிசி ரிப்போர்ட், சிபிசி பிளட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுப்பாங்க. கம்ப்ளீட் பிளட் கவுண்ட், இந்த ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க. ஒயிட் பிளட், அதுக்கப்புறம் ஒயிட் பிளட் செல், ரெட் பிளட் செல் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதனுடைய கம்ப்ளீட் கவுண்ட், அதனுடைய எப்படி இருக்குது உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு டெஸ்ட்டும் எடுப்பாங்க. ஸோ பிளட் டெஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா எஸ்டிடி, சிபிசி டெஸ்ட் அப்படின்ற 2 கனெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்னதான் ஏஎல்பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஷார்ப் சென்சிபிலிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க. நோஸ், மவுத், டீத் எல்லாமே உங்களுக்கு வந்து ஷார்ப் சென்சிபிலிட்டியாக இருக்கும். எந்த ஒரு சின்ன அசைவம் இருந்தாலும் உங்களுக்கு கேட்கணும். ஏன்னா அவ்வளோ பேரோட மக்களோட வாழ்வாதாரமே நீங்கள் ஓட்டத்தில் வச்சு தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் பாடி செக்அப் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வெயிட் செக் பண்ணுவாங்க. உங்களோட வெயிட், ஹைட்டு, அப்புறம் பிஎம்ஐ கால்குலேஷன், அப்புறம் ஹோல் பாடியை வந்து எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பிபி, சுகர் எல்லாமே இருக்கா அப்படின்றதும் செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே ஆஃப் செஸ்ட். இது வந்து ஒன்லி ஃபார் மேல் கேண்டிடேட் மட்டும்தான், ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு கிடையவே கிடையாது இந்த எக்ஸ்ரே ஆஃப் செஸ்ட். அப்புறம் ஹேண்ட் மூவ்மெண்ட் டெஸ்ட் வைப்பாங்க. நீங்கள் நிறைய படத்தெல்லாம் பார்த்துருக்கலாம். பைலட் படத்தெல்லாம், இங்கிலீஷ் படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 2 கைமே வந்து எல்லா இடத்துலையுமே 2 கைமே வந்து எக்ஸாக்டாக மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் மட்டும் நல்லா மூவ் ஆகும், லெஃப்ட் ஹேண்ட் மூவ் ஆகாது. ஆனால் பைலட்டை பொறுத்த வரைக்கும் 2 கையுமே உங்களுக்கு எக்ஸாக்டாக மூவ் ஆகணும். சர்டன் ஆங்கிள் வரைக்கும், ஓகேவா? ஒரு 360 ஆங்கிள் வரைக்குமோ, எந்த ஆங்கிள் அவங்க குறிப்பிடுறாங்களோ அந்த ஆங்கிள் வரைக்குமே உங்களுக்கு வந்து கை பர்ஃபெக்டாக மூவ் ஆகணும், ஃப்ரீயாக மூவ் ஆகணும். அதனால ஹேண்ட் மூவ்மெண்ட் டெஸ்ட் ஒன்று வைப்பாங்க. சர்டன் ஆங்கிள் வரைக்கும் சொல்லுவாங்க. அந்த ஆங்கிள் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் கையை வந்து ட்விஸ்ட் பண்ணி காமிக்கணும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ஹேண்ட் மூவ்மெண்ட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. வெரிகோஸ், வெரிகோஸ் எதுக்காக வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைனா நான் சொல்கிறேன். ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்கவங்களுக்கு வெரிகோஸ், பாதத்தில் வர ஒரு வியாதி தான் இந்த வெரிகோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நார்மலாக வந்து நம்ம டீச்சர்ஸ் ஸ்கூலில் ரொம்ப நேரம் நின்று நடத்துனாங்களே அவங்களுக்கு கண்டிப்பாக வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதி தலைவர் ரொம்ப நேரம் மேலே நின்று பேசுகிறாங்களோ அவங்களுக்கு வெரிகோஸ் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேங்கரிங் பண்ணுறாங்களே டிவிலாம் நின்றுட்டு அவங்களுக்கு வரும். அந்த மாதிரி யார் ரொம்ப, அதுக்கப்புறம் நிறைய ஸ்டோர்ஸ்லாம் வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஸ்டோர்ஸில், துணி கடையில் வேலை செய்கிறவங்களாம் ரொம்ப நேரம் நின்று செய்வாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வெரிகோஸ் வரும். அந்த மாதிரி வெரிகோஸ் ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி பைல்ஸ் டெஸ்ட் எடுப்பாங்க. பைல்ஸ் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஓகேவா? பைல்ஸ் டெஸ்ட் எடுப்பாங்க. அப்புறம் பேக் போன் அது வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கணும். பேக் போன் எப்பயுமே வந்து ஸ்ட்ரைட்டாக ப்ராப்பராக இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்ப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ம்ஸ் டெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஐ விஷன் டெஸ்ட் நடந்ததுக்கப்புறம் ஜென்ரலாக மெடிக்கல் டெஸ்ட், இத்தனை டெஸ்ட் நடக்கும். கண்டிப்பாக ஒரு நாள் ஃபுல்லாகவே போயிடும். சப்போஸ் ஒரு நாள் பார்த்தோன்னா அகைன் வர சொல்லுவாங்க. என்னோட ஃப்ரெண்டு வந்து இதில் பாஸ் பண்ணியிருக்காரு, முடிஞ்சால் அவரை கூப்பிட்டு அவரோட அனுபவத்தை வந்து
எப்படி இருக்குது அப்படின்றத நான் சொல்ல வைக்கணும். ஓகேவா? அவரெல்லாம் இந்த டெஸ்ட்லாம் பண்ணிருக்காரு, என்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்காரு இதெல்லாம். சரியா? ஸோ இத்தனை வகையான டெஸ்ட் வந்து நடத்துவாங்க. நெக்ஸ்ட், ஸோ உங்களோட ஐ விஷன் ஸ்டாண்டர்டை பொறுத்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா போஸ்டிங் ஆட் பண்ணுவாங்க. ரொம்பவே முக்கியம். இதை பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் தான் அந்த கேண்டிடேட் 6/9 6/9 வித்தவுட் கிளாஸ்ல வந்து நான் செலக்ட் ஆயிட்டேன். ஓகேவா? வித்தவுட் கிளாஸே போடாம 6/9 6/9 ஸ்டாண்டர்ட்ல இதெல்லாம் என்ன நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டாண்டர்ட்ல நான் செலக்ட் ஆயிட்டேன். கேண்டிடேட் என்ன சொல்றாங்கன்னா எனக்கு வந்து A2 அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கிரேடு கொடுத்துறாங்க. இந்த A2 கிரேட் இருக்கவங்க இந்த போஸ்டிங்க்கு எலிஜிபிள். கேட்மேன், அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் ஸ்வீப்பர் கம் போர்ட்டர் இந்த போஸ்டிங் எலிஜிபிள். அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் வந்து கேட்டகரி B1 கேட்டகரி. B1 கேட்டகரினா என்ன? என்னோட ஐ விஷன் 6/9 இருக்கணும், இல்லை 6/12 வித் ஆர் வித்தவுட் கிளாஸ். அப்படி இருக்கிறப்ப எனக்கு வந்து B1 அப்படின்ற மாதிரி ஒரு கிரேடு கொடுத்துறாங்க. இந்த கிரேடு உள்ளவங்க ஹெல்பர், ட்ராக் மெயின்டெனன்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் இந்த ஆளுக்கு வந்து போஸ்ட் கொடுப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா B2. இப்போ வந்து B2 ஐ விஷன் எப்படி இருக்கணும்? 6/9 இருக்கணும், இல்லை 6/12 வித் ஆர் வித்தவுட் கிளாஸ் இருக்கணும். இந்த இதில் செலக்ட் ஆனவங்க ஹெல்பர், எலக்ட்ரிக்கல், பவர் இந்த எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் இந்த போஸ்டிங்கில் உங்களுக்கு செலக்ட் ஆவீங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6/12 6/18 லாஸ்ட் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா 6/18 இந்த ஸ்டாண்டர்டில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா இந்த C1 கிரேட் அப்படின்றது உங்களுக்கு கொடுத்து ஹாஸ்பிட்டல் அட்டெண்டர் இல்லைனா ஹெல்பர் அப்படின்ற ஒரு போஸ்டிங்காக தான் கொடுப்பாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? 6/6 அப்படி இருக்கவங்க மட்டும்தான் ஏஎல்பியாக இருக்க முடியும். அதுக்கப்புறம் ஷார்ப் சென்சிபிலிட்டி இருக்கவங்கள மட்டும்தான் ஏஎல்பியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய வருது. ஓகேவா? ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். லாஸ்ட்டாக வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எப்படி இருக்கும்? நீங்கள் ஒரு மேல் கேண்டிடேட் இருந்தீங்கன்னா ஹைட் வந்து 152 சென்டிமீட்டர் இருக்கணும். செஸ்ட் அன்எக்ஸ்பேண்டட் 84, எக்ஸ்பேண்டட் 5 அப்படி இருக்கணும். ஓகேவா? இதே ஃபீமேல் கேண்டிடேட் இருந்தீங்கன்னா 150 சென்டிமீட்டர் இருக்கணும். அன்எக்ஸ்பேண்டட் 79ம் எக்ஸ்பேண்டட் 5லும் இருக்கணும். ஓகேவா? இது வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட். மோஸ்ட்லி ஃபிசிக்கல் எல்லாமே பாஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? மெடிக்கலில் மட்டும்தான் நிறைய கோளாறு வரும். ஏன்னா ரொம்ப நேரம் ஆகும். சடனாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஸ்கேன் பண்ணுறது வந்து ஸ்கேன் ஆகாமல் போயிடும். நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனாலுமே வந்து நீங்கள் இப்போ பயப்பட தேவையில்லை. ஓகேவா? ஸோ நல்லா படிங்க. 3 ரவுண்டு அழகாக பாஸ் பண்ணுங்க. பாஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக உங்களுக்கு வந்து மெடிக்கல் போகிறப்ப ரொம்பவே நல்லா பண்ணுங்க. ஏன்னா ஆல்ரெடி இப்போ நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் உங்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் ஆகிற மாதிரி கூட இருக்கலாம். அந்த அவேர்னஸோட நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தைரியமாக படித்து அந்த ஃபைனல் மெடிக்கல் டெஸ்ட்டை வந்து நீங்கள் அட்டன் பண்ணுங்க. அதில் ஏதாவது பிரச்சனை வந்தால் மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கிறதுக்கான டைமும் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்டிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதனால் இந்த எலிஜிபிலிட்டி நான் இல்லையே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க தேவையில்லை. ஸோ இதுதான் இந்த வீடியோ நான் சொல்ல வந்தேன். மெடிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இன்டெப்த் வீடியோஸ். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் பார்த்து நிறைய பேர் புரியாமல் இருந்திருக்கும். அதனால் ஒரு 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 கிளாரிட்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணேன். இந்த டவுட்டு இந்த வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது டவுட் ஏற்பட்டால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தாராளமாக நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? ஸோ நிறைய பேர் வந்து பயந்துக்க தேவையில்ல. என்னடா இது நம்மளுக்கு இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் படி இருக்குமா இல்லையான்னு தெரியலையே, என்ன தான் படிச்சுட்டு போய் பாஸ் பண்ணாலும் அப்போ 4th ரவுண்ட் நான் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு தாட் தேவையில்லை. ஏன்னா அங்கே எக்ஸாமினர் கம்பல்சரி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஒரு ரிப்போர்ட், அதாவது மெடிக்கல் டெஸ்ட் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறது கூட இருப்பாங்க. ஓகேவா? அதனால் நீங்கள் இப்போயே பயந்துக்க தேவையில்ல. உங்களுக்கு என்ன இதுவோ அதை நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் இந்த போஸ்டிங்கை இது பண்ணலாம். ஏன்னா ரொம்ப முக்கியமான போஸ்டிங். சேலரியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒர்த்தாக இருக்கும். அதே மாதிரி இதோட இன்க்ரிமெண்ட் லெவலும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேரியஸ். ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் சூப்பராக உங்களுக்கு வேரி ஆகிட்டே போகலாம். ஓகேவா? அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன்றது கிடைக்கும். அதை பற்றின வீடியோஸ் கூட ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் ஏற்பட்டால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து எப்படி இதை வந்து படிக்கலாம், இந்த எக்ஸாம் வந்து எப்படி கிராக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.